சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,05,440 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று கிராமுக்கு 30 ரூபாயும் சவரனுக்கு 240 ரூபாயும் குறைந்துள்ளது. கடைகளில் ஒரு சவரன் 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 13,150 ரூபாய். வெள்ளி விலை மாற்றம் இன்றி ஒரு கிராம் 240 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 22ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் உள்ள காசிராமன் தெருவில் இருந்த ஸ்ரீகிருஷ்ணா தொடக்க பள்ளியில் ஜூலை 16ஆம் தேதி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 94 பிஞ்சு குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த கோர விபத்தின் 22ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. பள்ளி முன்பு வைக்கப்பட்டிருந்த குழந்தைகளின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் பெற்றோர்களும் அப்பகுதி மக்களும் அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்த குழந்தைகளுக்கு பிடித்த பிஸ்கெட், குளிர்பானம் உள்ளிட்ட பொருட்கள் படைக்கப்பட்டன. தமிழ்நாடு வரலாற்றில் என்றும் அழியாத பெருந்துயரமாக பதிந்த இந்த சம்பவம் பள்ளிகளில் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படாததால் ஏற்படும் பேராபத்தின் கோர நினைவாக உள்ளது. டெண்டருக்கு 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாவேக ஊராட்சி மன்ற தலைவர் செங்கல்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் தாவேக கட்சியில் மாவட்ட இணைச் செயலாளராகவும் இருந்த வீராசாமி ஒப்பந்ததாரரிடம் 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது. லஞ்சம் வாங்கும் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தாவேகவில் இருந்து வீராசாமி நீக்கப்பட்டார். புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு செங்கல்பட்டு கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் வரும் 18ஆம் தேதி கடலுக்கு செல்ல தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவப்படும் போது மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவது வழக்கம். அதன்படி வரும் 18ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விக்ரம் 1 என்ற ராக்கெட் ஏவப்பட உள்ளது. இந்த ராக்கெட் ஏவுதளம் பழவேற்காடு கடல் பகுதிக்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் சோதனை மற்றும் ஏவுதள பணிகளின் போது ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்க அன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் போது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். காவிரி நீரை திறக்க வலியுறுத்தி கர்நாடகா நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகளை போலீஸ் எல்லையில் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓசூர் அருகே மூக்காண்டப்பள்ளியில் விவசாய அமைப்பினர் கர்நாடக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி பாசன விவசாயிகள் மற்றும் மக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு கர்நாடக அரசு காவிரி தண்ணீரை விரைந்து திறக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். பின்னர் கர்நாடக மாநிலத்தில் நுழைவோம் என்ற முழக்கத்துடன் பேரணியாக சென்ற விவசாயிகளை போலீஸ் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். வேண்டாமே வேண்டாமே வேண்டுமே 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 காவிரி நடுவர் மன்றம் வேண்டுமே காவிரி நடுவர் மன்றம் வேண்டுமே. தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன கர்நாடகாவிற்கு உடனடியாக தமிழ்நாட்டிலிருந்து நெய்வேலி அனல் மின் நிலையத்திலிருந்து உற்பத்தியாக மின்சாரம் ஒரு யூனிட் கூட தராமல் கர்நாடகாவிற்கு தொழிற்சாலை இருளில் மூழ்கடிக்கும் விதமாக தமிழக விவசாயிகள் சங்கம் அடுத்த கட்டமாக செயல்படுவோம் என்பது கர்நாடக அரசுக்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை விடுக்கின்றேன். காவிரி தண்ணீரை திறக்க கோரி தமிழ்நாடு கர்நாடக எல்லை பகுதியில் விவசாயிகளின் போராட்டத்தால் பரபரப்பு நிலவியது. கும்பகோணம் அருகே வாடல் நோய் மற்றும் மஞ்சள் நோய் தாக்குதலால் பருத்தி மகசூல் கடுமையாக பாதித்துள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். ஆதனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பருத்தி சாகுபடி அதிக அளவில் நடைபெறும் நிலையில் நடப்பாண்டு எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் கிடைக்கவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். கடந்த ஆண்டு முதலே பருத்திக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்காததால் செலவினத்திற்கு ஏற்ற வருவாய் கிடைக்கவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த வருஷம் 90 பேருக்கு பருத்தி இல்லை. விவசாயம் எல்லாம் நோய் விழுந்து போய் ரொம்ப மோசமாக நிலைமையில இருக்கும். பருத்தி ஆளுக்கு பாதி தான் கிடைக்கிது. ஆள் எடுக்கிறதுக்கு பாதி, விவசாயிக்கு பாதி அதான் கிடைக்கிது. எல்லாம் 5 கிலோ 6 கிலோ மேலே எடுக்க முடியல. விவசாயி மழை வேற இல்லை, தண்ணி வேற கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறது? விலை பரவாயில்ல, பருத்தி இல்லைங்களே, என்ன பண்ணுறது? 1 கிலோ பருத்திக்கு 100 ரூபாய்க்கு மேல் விலை கிடைத்தால் மட்டுமே சமாளிக்க முடியும் என்றும் விவசாயிகள் கவலையுடன் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் சூரப்பட்டியில் கட்டப்படும் தடுப்பணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிங்கமுனரி வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். சூரப்பட்டியில் 9,50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 6 அடி உயரத்திற்கு கட்டப்படும் அணைக்கு பாலாறு பாசன விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் பாலாறு பாசன விவசாயிகள் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 3 அடி உயரத்திற்கு அணை கட்டுவதற்கு விவசாயிகள் விடுத்த நிபந்தனையை அதிகாரிகள் ஏற்காததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அதிகபட்சமாக 3 அடி கட்டிக்கொள்வதற்கு நாங்கள் ஒப்புதல் தந்துட்டோம்.
அவங்க 6 அடி கட்டுறதை 5 அடிக்கு மேல குறைக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த 5 அடி கட்டுறதுனால 1 அடி குறைக்கிறதுனால எந்தவித கீழ் விவசாயிகளுக்கான பலனோ நிலத்தடி நீர் மட்டமோ உயராது. அதனால நாங்கள் அடுத்த கட்ட போராட்டமாக திருச்சி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில 30ஆம் தேதி சாலை மறியல் பண்ணுவதாக முடிவெடுத்திருக்கோம். இந்நிலையில் சூரப்பட்டி தடுப்பணை விவகாரத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை அரசு ஏற்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் விவசாயிகள் எச்சரித்தனர். மாற்றுக் கட்சிகளிலிருந்து பலர் தாவேகாவில் இணைந்துள்ளதால் லஞ்ச பழக்க வழக்கங்கள் மாற காலமாகும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் கூறியிருப்பது சர்ச்சையாகியுள்ளது. விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தாவேகா ஆட்சியில் லஞ்சம் பெறுவது அதிகரித்திருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது தேர்தலுக்கு முன்பும் பின்பும் பலர் மாற்றுக் கட்சிகளிலிருந்து தாவேகாவில் இணைந்து வருவதாகவும் இதனால் பழைய லஞ்ச பழக்க வழக்கங்களை கைவிட காலமாகும் என்றும் மாணிக்கம் தாகூர் கூறினார். 60-70 நாள் தான் ஆயிருக்கு இந்த அரசாட்சியில. பல கட்சிகள்ல இருந்து உள்ள வந்திருக்காங்க. அந்த கட்சியில பல கட்சியில இருந்து வந்திருக்காங்கல்ல. அதனால அவங்களுக்கு பழக்கம் மாறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த தலைவரும் சரி, அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் சரி அந்த கொள்கையை உள்வாங்கி அதை பாராட்டுவோம். அதுல நம்ம ஏதாவது ஒண்ணு தேடுறது, யாராவது ஒரு நிர்வாகி எங்கேயாவது ஒருத்தர் கட்டி போட ஆரம்பிச்சாருன்னா அதை குறித்து நம்ம தலைவரோட சேர்க்க வேணாம். தினசரி பேச்சுவார்த்தை இல்லாததால் காங்கிரஸில் உட்கட்சி பூசல் நிலவி வருவதாகவும் அவர்களது கருத்துக்களை கேட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சித்து வருவதாகவும் மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.